ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. 1 லிட்டர் அளவுக்கு தயிர், இது வீட்டிலே பொறைக்கொத்து இருக்கிற தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டி தயிர். மசாலாக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 12 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நான் பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவருக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, இதெல்லாம் 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு கோலி சைஸ் அளவுக்கு புளி, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, கொத்தமல்லி கொஞ்சமாக. நான் இங்கே வெங்காயத்தை 2 மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக, இன்னும் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பாண்லியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மசாலாக்காக வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறதுனால குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு. இதெல்லாம் நல்லா கைவிடாத நல்லா வாசம் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போகணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வோம். தக்காளி ரொம்ப அதிகமாக கூட சேர்த்துக்கூடாது, நல்லா இருக்காது. ஒரு தக்காளினா போதும். நல்லா கைவிடாத வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஆற வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை இந்த மசாலாவை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம அதே பாண்டலிலே மிச்சம் இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கலர் மாறி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மிச்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் கூட இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூசணிக்காய் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கூடியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், சேர்த்துக்கோங்க, தண்ணி நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி ரசத்தை சேர்த்துக்கலாம். மோர், தயிர் ஏதாச்சும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் ஃப்ரெஷ்ஷாக தயிர் பொறை கொத்தி சேர்த்துறதுனால
கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா இதை ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி வந்துடும் மோர் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ருசியான மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.